Radio City Podcast. Radio City Podcast. Radio Cityயில் Positivity Podcast with Music Director Gibran. Hi, this is Gibran here. அப்பா ஒரு பிஸ்னஸ்ல கொடி கட்டி பறந்திருப்பாரு. ஆனா பசங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த கதையை கேட்கும்போது தான் எனக்கு ஆன்சர் கிடைச்சது. கோவா பக்கத்துல பர்ரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்தியாவிலேயே பர்ரால விளையிற தர்பூசணிக்கு தான் கிராக்கி அதிகமாகவும் இருந்திருக்கு. அது சைஸ்ல ரொம்ப பெருசாகவும் செம டேஸ்டாகவும் இருந்தது தான் அதோட டிமாண்டுக்கு காரணம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல வருஷம் மே மாசம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்னன்னா, அறுவடை முடிகிற காலத்துல அங்க விளையிற பெரிய பெரிய தர்பூசணிய அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட கொடுத்து யார் அதிகமா அந்த தர்பூசணியை சாப்பிட்றாங்க அப்படின்னு போட்டி வைப்பாங்களாம். ஒரே ஒரு கண்டிஷன், அது என்னன்னா தர்பூசணி சாப்பிடும்போது அதுல வர்ற விதைய மட்டும் ஒரு கிண்ணத்துல போட்டு வைக்கணும், முழுங்கக்கூடாது. ஆனா எவ்வளோ தர்பூசணி வேணாலும் சாப்பிடலாம். இதுதான் அந்த போட்டியோட ஸ்பெஷல். இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கிருந்து வெளியூருக்கு படிக்க போன ஒருத்தன் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கான். அதுவும் கரெக்டா மே மாசம் வந்திருக்கான். அந்த திருவிழாவை பார்க்கலாம், நாமும் பங்கெடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கான். ஆனா அவன் வந்து சந்தையில பார்த்தா அங்க தர்பூசணி அப்படி ஒன்றும் பெரிய சைஸ்ல இல்ல. என்னடான்னு விசாரிச்சா அந்த விழாவை நடத்திட்டு வந்தவர் இறந்துட்டாரு. இப்போ அவரோட பையன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அவனும் இந்த விழாவை நடத்திட்டு தான் இருக்கான், பட் சின்ன லெவல்ல தான் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவன் போய் பார்க்கும்போது அங்க நடந்த போட்டியில சின்ன சின்ன தர்பூசணியை வச்சுதான் போட்டியை நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன்னு விசாரிச்சா மார்க்கெட்ல பெரிய தர்பூசணிக்கு தான் டிமாண்ட் இருக்கு. அதனால பெரிய தர்பூசணி எல்லாத்தையும் சந்தையில வித்துட்டு சின்னதா விளையிற தர்பூசணியை வச்சு போட்டி நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல தர்பூசணி விளைச்சல் இல்லாம சுத்தமா நின்னு போச்சு. நாடு ஃபுல்லா டிமாண்ட் இருந்த தர்பூசணி எப்படி சுத்தமா விளைச்சலே இல்லாம போச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்படும் போது தான் ஷாக் ஆயிட்டேன். அது என்னன்னா, அப்பா ஒரு திருவிழா நடத்திட்டு இருந்தாரு தெரியுங்களா. அந்த திருவிழால பெரிய பெரிய தர்பூசணிய பசங்களை சாப்பிட சொல்லி போட்டி வச்சு அதுல இருக்கிற விதைகளை கலெக்ட் பண்ணி இருந்தாரு தெரியுமா. அந்த விதைகள் எல்லாத்தையும் திரும்ப விளைச்சலுக்கு பயன்படுத்தி பெரிய பெரிய தர்பூசணிய திரும்பவும் உருவாக்கி இருக்காரு. ஆனா அவருக்கு அப்புறம் அவருடைய இடத்துக்கு வந்த பையன் இந்த போட்டிக்கு பெரிய தர்பூசணிய கொடுக்காம சின்ன தர்பூசணிய கொடுத்ததுனால அதுல வந்த விதைகளை திரும்ப விதைக்கும் போது அடுத்த வருஷம் சின்ன தர்பூசணி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நடந்து வெறும் 7 வருஷத்துல தர்பூசணின்னு ஒண்ணு அந்த பர்ராங்கிற ஊர்ல இல்லாமையே போயிருக்கு. நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள் காரண காரியம் இல்லாம கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. சொன்னா புரியாதுன்னு சொல்லி அதை நம்ம கலாச்சாரத்துக்குள்ள சடங்கா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதை மூட நம்பிக்கையா ஃபாலோ பண்ணிட்டு இல்லாம என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை விட்டுட்டு பெரியவங்க சொன்னதை சுத்தமா அவாய்ட் பண்ணி நிராகரிக்கிறது தான் நம்ம ஜெனரேஷன் பண்ற பெரிய தப்பு. அப்பா ஏன் நடத்திட்டு இருந்தாரு இந்த திருவிழாவை அப்படின்னு அந்த பையன் உணர்ந்திருந்தான்னா கண்டிப்பா அவன் பொறுப்பேற்கும் போது அந்த திருவிழாவுக்கு பெரிய தர்பூசணியை தான் அவனும் கொடுத்திருப்பான். அப்படி அவன் செஞ்சிருந்தா அதுக்கப்புறம் வருஷம் அவனுக்கு பெரிய தர்பூசணி தான் விளைச்சலாவும் கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு அப்பா செஞ்சதை சுத்தமா நிராகரிச்சுட்டு சின்ன தர்பூசணிய அந்த போட்டிக்கு அவன் பயன்படுத்தினதால அடுத்தடுத்த வருஷம் அந்த தர்பூசணியோட சைஸ் சின்னதாகி இப்போ சுத்தமா இல்லாமலேயே போயிருக்கு. நாமளும் நம் முன்னோர்கள் சொன்னதை கண்மூடித்தனமா நம்பாம அதுக்காக அவங்கள சுத்தமாவும் நிராகரிக்காம காரண காரியத்தை தெரிஞ்சு செயல்படுவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில். Radio Cityயில் Positivity Podcast with Music Director Gibran. Radio City Podcast. Radio City Podcast.